வருங்கால அரசு காவல்துறையாளருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா 2012 நடந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கொஸ்டின் பார்ப்போம். மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசை. மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை. மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை. கருவுற்ற முட்டையின் குரோமோசோம்களின் எண் எவ்வாறு இருக்கும்? இரட்டை மையம். கருவுற்ற முட்டையின் குரோமோசோமியன் எண் எவ்வாறு இருக்கும்? இரட்டை மையம். கருவுற்ற முட்டையின் குரோமோசோமின் எண் எவ்வாறு இருக்கும்? இரட்டை மையம். வைரத்தின் மாறுநிலை கோணம் 24.4 டிகிரி. வைரத்தின் மாறுநிலை கோணம் 24.4 டிகிரி. வைரத்தின் மாறுநிலை கோணம் 24.4 டிகிரி. பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வில்லியம் எஸ்காட். பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வில்லியம் எஸ்காட். பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வில்லியம் எஸ்காட். பற்பசையானது முட்டைக்கோஸ் சாற்றை பச்சை நிறமாக மாற்றுகிறது. இதிலிருந்து பற்பசை ஒரு காரம். பற்பசையானது முட்டைக்கோஸ் சாற்றை பச்சை நிறமாக மாற்றுகிறது. இதிலிருந்து பற்பசை ஒரு காரம். 1950ஆம் ஆண்டு முதல் நாடெங்கிலும் மரம் நடு விழா கொண்டாடப்படும் மாதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மற்றும் ஆகஸ்ட். 1950 முதல் நாடெங்கிலும் மரம் நடும் விழா எப்போ கொண்டாடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது ஜூலை மற்றும் ஆகஸ்ட்டில் நடக்கும். கலிங்கம் தற்போதைய ஒடிசா. கலிங்கம் தற்போதைய ஒடிசா. கலிங்கம் தற்போதைய ஒடிசா. அலிங்கம் தற்போதைய ஒடிசா. சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பம். சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பம். சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்னிந்தியாவின் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார். தென்னிந்தியாவின் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் ராஜகோபாலாச்சாரியார். தென்னிந்தியாவின் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் ராஜகோபாலாச்சாரியார். தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது என்ன வினான்னு கேட்டிருக்காங்க. அது ஐய வினா. தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது என்ன வினான்னு பார்த்தீங்கன்னா ஐய வினா. தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது என்ன வினான்னு பார்த்தீங்கன்னா ஐய வினா. நெய்தல் நிலத்திற்குரிய தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு விழுத்தல். நெய்தல் திணைக்குரிய தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு விழுத்தல். திரியடித்து இயற்றியவர் நல்லாதனார். திரியடித்து இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். திரியடித்து இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். திரியடித்து இயற்றியவர் நல்லாதனார். கலம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் கலம்பக உறுப்புகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. கலம்பக உறுப்புகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18. கலம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18. அடுத்து பிரித்து எழுதுகள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெண்குடை. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்மை கூட்டல் குடை. வெண்குடையை எப்படி பிரித்து எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை கூட்டல் குடை. வெண்குடையை எப்படி பிரித்து எழுதுவோம்? வெண்மை கூட்டல் குடை. இலங்கையை இந்தியாவில் இருந்து பிரிக்கும் நீர்ச்சந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தி. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர்ச்சந்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தி. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர்ச்சந்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தி. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரியா வினோபா. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கலப்பு பொருளாதாரம். நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம். நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம். நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆற்காட்டு வீரர் என்று புகழப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஆற்காட்டு வீரர் என்று புகழப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஆற்காட்டு வீரர் என்று புகழப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ்.
வாக்காளர் அட்டையை வழங்குவது வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தான் நம்மளோட வாக்காளர் அடையாள அட்டையை வந்து வழங்குது. வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியா. இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் வந்து அரேபியா. இந்தியாவில் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் பார்த்தீங்கன்னா அரேபியா. இந்தியாவின் குறுக்கே ஓடும் சிறப்பு அச்சம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை. இந்தியாவின் குறுக்கே ஓடும் சிறப்பு அச்சம் வந்து கடகரேகை. இந்தியாவில் குறுக்கே ஓடும் சிறப்பு அச்சம் வந்து கடகரேகை. கிறிஸ்தவ கம்பர் என புகழப்படுவர் ஹெச்.ஏ. கிருட்டிண பிள்ளை. கிறிஸ்தவ கம்பர் என்று புகழப்படுவர் ஹெச்.ஏ. கிருட்டிண பிள்ளை. கிறிஸ்தவ கம்பர் என்று புகழப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்.ஏ. கிருட்டிண பிள்ளை. மின்திறனின் எஸ்ஐ அலகு வந்து வாட். இந்த மின்திறனின் எஸ்ஐ அலகு வந்து இந்த எஸ்ஐ அலகுலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன அலகு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தனியாக நான் வீடியோ போடுறேன், சரிங்களா. மின்திறனின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா வாட். திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதரசம். திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதரசம். திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் வந்து பாதரசம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. இரும்பு துருப்பிடித்தல் எந்த வினையை சார்ந்தது அது கேட்குறாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினைன்னு கேட்டிருக்காங்க, ஆக்சிஜனேற்றம். எண்ம விதியை வெளியிட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூலாண்ட். இந்த நியூலாண்ட் தான் வந்துட்டு எண்ம விதியை வந்து வெளியிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி எண்ம விதியை வெளியிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா நியூலாண்ட். மகரயாழ் என்றால் என்ன? இது வந்து எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. மகரயாழ் என்றால் என்ன? இந்த என்றால் என்னன்னு வந்தாவே வந்துட்டு நமக்கு வந்து வினா வாக்கியம் தான் வரும். மகரயாழ் என்றால் என்ன? இது வந்து எவ்வகை வாக்கியம் கேட்குறாங்க, வினா வாக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க. மகரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனி. மதுகரம் என்னென்னா தேனி. மதுகரம்னா தேனி. மதுகரம்னா தேனி. புரைனா குற்றம். புரை குற்றம். குழல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குழல்னா கூந்தல். பிடினா பெண் யானை. பிடி என்பது பெண் யானை. இந்த கொஸ்டின் பாருங்கள். இரு உதடுகளை குவிப்பதால் உண்டாகும் எழுத்துக்கள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லி பார்த்துருங்க. எந்த 2 எழுத்துக்கள் சொல்லுவதெல்லாம் உதடை வந்து இப்படி குவிப்பதாக இருக்கணும். இப்போ வந்து சொல்லி பாருங்கள். ஓ அதான் ஆன்சர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் குமரகுருபர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபர். நெக்ஸ்ட்டு வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன பார்த்தா தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுடர். தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுடர். தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுடர். நெக்ஸ்ட்டு நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு நியூரான். நரம்பு மண்டலத்தின் செயல் அலகுகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரான். நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு நியூரான். நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரான். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க, டெல்லி. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்களா, டெல்லின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒலியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒலியின் திசைவேகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, பெரிகார்டியம். இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம். இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர் சவ்வூடுபரவல். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை வந்து எதிர் சவ்வூடுபரவல். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை வந்து எதிர் சவ்வூடுபரவல். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை வந்து பார்த்தீங்கன்னா எதிர் சவ்வூடுபரவல். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா. மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் ஒலிபெருக்கி. மின் ஆற்றலை ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிபெருக்கி.
மின் ஆற்றலை ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் வந்து பார்த்திங்கன்னா ஒலிபெருக்கி. மின் ஆற்றலை ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் வந்து ஒலிபெருக்கி. நைட்ரஜனை நிலப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, நிஃப் ஜீன்கள். நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா நிஃப் ஜீன்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் வந்து வின்காரோசியா. இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் வந்து வின்காரோசியா. இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்காரோசியா. நெக்ஸ்ட்டு 1857ஆம் ஆண்டு வந்து என்ன புரட்சி நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலேய வரலாற்றில். சிப்பாய் கழகம். இந்த சிப்பாய் கழகம் ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1857. இந்த 1850 வந்து பெரும் புரட்சின்னு தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1857 வந்து சிப்பாய் கழகம் நடந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட நம்ம வந்துட்டு 2012 நடந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2017 நடந்திருக்கு. அதை வந்து நான் நாளைக்கு போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க.